பிரைஸ்தலான். உடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னேசரவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னேசரவர். வேத பகுதி வாசிக்கலாமா? ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து. இந்த தாவீதின் கூடாரங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. என் கூடாரத்தை, ஒவ்வொரு பேரை போட்டு வாசிங்க. என் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நம்புறீங்களா அன்பானவர்களே? நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் பாழாய் போயிட்டு, திறப்பெல்லாம் ஆயிட்டு, எல்லாமே முன்னோர்கள் இருந்த நாட்கள், பூர்வ நாட்கள் இருந்த சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்கும் என்று யோபு சொல்வாரே, அதே போல் அந்த சீர் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு கரங்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறார், நான் திரும்ப எடுப்பிப்பேன். இதை செய்கிறது நான் தான், நான் சொல்கிறேன், இதை செய்கிற நானே சொல்கிறேன். நான் உன் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன், பாழாய் போனதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். பூர்வ நாட்கள் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் சொல்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அப்படியே செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றி தகப்பனே. நாளிலும் கூட காலை முதல் இம்மட்டும் என்னுடைய தயை உள்ள உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா, அதனாலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிற தகப்பனே. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்திலே தருகிறோமப்பா. என்னுடைய வாழ்க்கை பாழாய் போயிட்டே ஆண்டவரே, என் பெற்றோர்கள் இருந்த காலத்தில் இருந்த சீர் எல்லாம் அற்று போயிட்டே என்று கலங்கி நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்ப எடுப்பித்து தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொன்ன தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கூடாரத்தை நீர் இப்பொழுது திரும்ப எடுப்பித்து நீங்கள் அதை கட்டுப்பீர்களாக. இதை செய்கிற நான் சொல்கிறேன்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் செய்கிறபடியா நன்றி தகப்பனே. உண்மையுள்ள தேவனார், வாக்கு மாறாதவராக இருக்கிறபடியா நன்றி 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 அப்பா. ஒவ்வொருடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.